ஒருத்தரும் ஃபிக்ஸ் வந்துருது யாருன்னு ரெண்டு பேத்துக்கு நாங்களும் ஏதோ முயற்சி பண்ணி பார்த்தோம். அவரும் தண்ணி இதெல்லாம் கொடுத்தாரு, அது எதுவும் பண்ண முடியல. ஃபுல்லா மூச்சு அடைப்பு தாங்க, கூட்ட நெரிசல் தான். பார்க்கணுங்கிற 18 வருஷம் நானே பார்க்கணும் தான் ஆர்வத்தோட இருந்தோம். அவரும் எத்தனமோ சொல்லி பாக்குறாரு, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க அப்படின்னு. ஆனா அதே தான் பண்றாங்க அவங்களும். மக்கள் மேலேயும் தப்பு இருக்கு, அவர் மேலேயும் தப்பு இருக்கு. தெரியும் ப்ரோ, நியூஸ் பார்த்துட்டு தான் ரொம்ப வருத்தம் தான். அவரை பார்த்து சந்தோஷம் கூட இப்ப எனக்கு இப்ப இல்லை. எல்லாம் இங்கதான் மரத்துல உட்காந்துருந்தாங்க, எல்லாம் மேல உட்காந்தாங்க, கீழே உட்காந்தாங்க. இடம் சின்ன இடங்கள்னால நெரிச்சல், ஓவரா நெரிசல். எல்லாம் நாங்களே எல்லாம் கீழே விழுந்து எல்லாம் தொலைகிட்டு இருக்காங்க. பேக்கெல்லாம் விட்டுட்டோம். இல்ல குழந்தையெல்லாம் நிறைய காணாம தான் சொல்றாங்க, நிறைய குழந்தைங்க காணாம தான் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு லீடர் வர்றப்போ ஒன்று ஓப்பன் பிளேஸு அவர் சூஸ் பண்ணணும், இல்லை அரசாங்கமும் ஓப்பன் பிளேஸை சூஸ் பண்ணி கொடுக்கணும். நல்ல க்ரௌடான இடத்துல, மெயினான இடத்துல கொடுத்துட்டு ஒரு வீடுனா ஒரு 10 பேர் தான் இருக்க முடியும் ஒரு வீட்டுக்குள்ள. ஒரு வீட்டுக்கு 100 பேர் போக முடியுமா? அந்த சம்பவமே இங்கே பார்க்கும்போது தெரியும். அவர் போகும்போது போனவங்க பிற்பாடு எல்லாம் ஒவ்வொரு வண்டி ஆம்புலன்ஸ் போனவங்க பிற்பாடு சரி ஏதோ மயக்கத்தில் இருப்பாங்க, இவ்வளவு இதாக போகும்னு யாருமே நினைக்கல. நாங்கள் அந்த மூலம் அங்கே நின்றுக்கிட்டோம். அப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் போனவங்க இப்போ செய்தி கேட்டவங்க பிற்பாடு எங்களுக்கு இவ்வளவு பேர் இழக்கிற அளவுக்கு இப்படி சம்பவமானு சொல்லி சரி டிவி பார்த்து எங்களுக்கு தெரியும். இங்கேயே நின்றுட்டு இருந்தோம். மணி 11 மணிலேருந்து கூட்டம் இருக்குது. அந்த கும்பல் நெவராமல் தண்ணிக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவ்வளோ வெறியில் அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. இவர் வரும்போது அப்படியே ஒன்றுக்கு ஒன்று அப்படியே நெரிசலில் பார்க்கறதுக்கு முந்தி அடித்து ஓடி அந்த மயக்கத்தில் அப்படி ஆயிருக்காங்க. நல்லா பார்த்தங்கண்ணே, இவ்வளோ கும்பல் சாத்தியப்படாத விஷயம் இல்லைங்களா இந்த இடத்துக்கு. அதாவது இவரோட லொக்கேஷன் என்னன்னா, ஒரு பெரிய கிரவுண்டாக கொடுத்து ஒரு பெரிய மாநாடாக நடத்தக்கூடிய இடத்துல ஒரு ஜஸ்ட் டைம் பாஸிங்காக பேசுன மாதிரி இடம். இப்போ எத்தனை பேர் டெத்து எதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணுமா இல்லையா? இது யார் சொல்லுவா? தலைவர் தான் சொல்லணும். இவங்க தட்டி அடிச்சதே ஒரு 10 அடி தள்ளி அடிச்சிருந்தாங்கன்னா அந்த இடம் இன்னொரு கணக்கு இன்னொரு 1000 பேர் நிற்கிற மாதிரி இருக்கும். இவங்க தட்டி அடைச்சதே அவங்க போன தடவை எடப்பாடி கூட்டத்துக்கு அதே இதில் ஊனிட்டாங்க. அதில் அவங்களுக்கு 10 அடி கேப், அதில் நெருக்கலாயிரும். இதுதான் பிரச்சனை. கும்பல் வரணும்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணல, இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாத அவர் மினியப்ப கோயிலிருந்து வரையிலேயே சட்டரை இறக்கி விட்டார். அவர் பார்க்கக்கூடிய மக்கள் பார்த்து கை காட்டக்கூடிய அந்த சட்டரை இறக்கி விட்டார். அதனாலே கும்பல் திடுன்னு பார்க்கறதுக்கு வந்தது. அதுதான் உண்மை ரீசன் நடந்தது. அந்த நெருக்கல்ல தான் அந்த மாதிரி நடந்துருச்சு.